பிரைஸ் பி டு த லார்ட் ஜீசஸ். இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. 2 நாளாக நம்ம பார்த்துட்ருக்க அந்த நாவுகளை குறித்து வரதை வச்சு தான் இன்றைக்கும் கண்டினியூ பண்ண போகிறோம். ஆவியானவர் மேபி அதையே அதை குறித்து அதை தொடர்ந்து நம்ம என்ன செய்யலாங்கிறத வழி நடத்துறதுக்காகவே இதை வெளிப்படுத்துகிறாருன்னு நினைக்கிறேன். நம்ம நாவுகள் இதை நாம் பார்த்தாச்சு 2 நாளாக. ரொம்ப நம்ம நாவில் ஜாக்கிரதையாக இருக்கணும், அதற்கு கடிவாளம் போட்டு வைக்கணும், அது பக்தி விருத்திக்கு எதுவாக பேசணும், அதெல்லாம் ஓகே. ஆனால் நம்ம நம்மளோட இமோஷன்ஸில் அந்த நாவுகளில் நம்மளால் கண்ட்ரோலில் வைக்க முடியல. ஒரு கோபமாக இருக்கிறோமா, சில வார்த்தைகளை வெளிப்படுத்திடுறோம். இமோஷனலாக இருக்குமா, ஒரு ஃபினான்ஷியல் டிஃபிகல்ட்டி ஆகட்டும், ஐயோ நமக்குள்ளே இருக்கிற குறைபாடுக்காக, அதில் முக்கியமாக மனுஷனுக்கு அந்த ஃபினான்ஷியல் டிஃபிகல்ட்டி வரும்போது அந்த குறைபாடை குறித்து அநேக வார்த்தைகளை பிரயோகப்படுத்திடுவாங்க. அந்த குறைவுகளை பற்றி அதிகமாக பேசி முறுமுறுத்துருவாங்க. அப்புறம் ஒரு வியாதி, முக்கியமாக வியாதி வந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், திருப்பி அந்த வியாதியை பற்றி பேசி இருக்கிறவங்க எல்லாருக்கும் அந்த வியாதியை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி இதுதான் இந்த வியாதின்னு. சில நேரங்களில் அதை பற்றி நாமளே நிறையா தெரிஞ்சுப்போம். நான் முன்னாடி பண்ணுவேன், அது என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அதை பற்றி டீட்டெயில் ரிசர்ச் இதெல்லாம் பண்ணி அதை எல்லாருக்கும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கும் போது எதை அதிகமாக பேசுகிறோம், அந்த வியாதியோட வல்லமையை பற்றி அதிகமாக பேசிகிட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு இமோஷனல் ஃப்ளக்சுவேஷன்ஸ் உண்டாகும்போது நம்ம என்ன பண்ணுவோம், அங்கங்கே நம்மளுடைய வார்த்தைகளை கட்டுப்படுத்த முடியாமல் கொண்டு போயிடுறோம். அப்போ இந்த வார்த்தைகளுக்கு நம்ம எப்படி காவல் வைக்கிறது? இந்த வார்த்தைகளை நம்ம இப்படியான தேவையில்லாத வார்த்தைகள் அழைப்பாக இருக்க பதிலாக நம்ம என்ன பண்ணலாம், அதை இன்றைக்கி பார்க்கலாம். அதில் முக்கியமாக நம்ம நம்மளுக்கு ஒரு ஃப்ரூட்ஸ் ஆஃப் த லிப்ஸ் அப்படின்ற சொல்லி ஒரு இது சொல்லலாம். அப்படின்னு சொல்லும்போதே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் எதை பற்றி பேச போகிறோன்னு. எபிரேயர் 13வது அதிகாரம் 15வது வசனம் பார்க்கலாம். ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவும். அப்போது உதடுகளின் கனி என்னது? ஸ்தோத்திர பலி. சும்மா இருக்கீங்களா? இல்லை நம்மளுக்கு இந்த மாதிரியான சிந்தனைகள் வருதா? ப்ரைஸஸ் பண்ணுங்கள். ஸ்தோத்திரம்னா என்ன? நன்றி பலிகள். நம்ம ஆண்டவரை துதிக்கிறோம், ப்ரைஸ் பண்ணுறோம். இந்த ஸ்தோத்திரங்கிறது வார்த்தைக்கு அவ்வளவு பெரிய வல்லமை இருக்குது. நம்ம ஆண்டவரை எந்த நேரத்துலையும் ஸ்தோத்தரிக்கிறது தான் அவரோட சித்தமாக இருக்குதுன்னு நம்ம 1 தெசலோனிக்கேயர் 5:18 பார்க்குறோம். அந்த வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாக இருக்கிறதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ காட்ஸ் வில். நம்ம ஸ்தோத்திரம் பண்ணுறதுங்கிறது ஆண்டோடைய ஒரு சித்தமாக இருக்குது. நம்ம ஸ்தோத்திரம் பண்ணும்போது சாதாரணமாக ஓகே ஸ்தோத்திரம் பண்ண சொல்லிட்டாங்க எல்லாத்துக்கும், ஆண்டவரே இதுக்கு ஸ்தோத்திரம், அப்பா அதுக்கு ஸ்தோத்திரம், தேங்க்யூ ஜீசஸ் இதுக்கு, அப்படிங்கிறது இல்லை. முழு மனசோட நம்ம ஆண்டவர் நம்மளுக்கு எவ்வளோ நல்லவராக இருக்காங்க. உண்மையாக நீங்கள் ஆண்டவரை தேடி இருக்கீங்களா? உங்களுக்கு அநேக காரியங்கள் அவர் வாய்க்க பண்ணியிருப்பார். அதை நீங்கள் நினைவு கூறும்போது உங்கள் ஆத்மாவிலேருந்து ஒரு ஆத்ம திருப்தியோட முழு மனசாக ஒரு நன்றி சொல்லுவீங்க. அந்த நன்றி நம்மளுக்கு உதவி செய்கிற மனுஷங்களுக்கு ஒரு மனப்பூர்வமாக ஒரு நன்றி சொல்லும்போது அவங்க அதை புரிஞ்சுட்டு அதில் அவங்களுக்கு ஒரு சந்தோஷமும் ஒரு க்ளோரியும் அவங்களுக்குள்ளார வரும். அப்போது நம்மளை படைத்த சிருஷ்டிப்பின் தேவனுக்கு முழு மனசாக நன்றி சொல்லும்போது எவ்வளோக்கு எவ்வளோ ஒரு நம்ம அவ்வளோ மகிமை செலுத்துகிறோம் இல்லையா? அந்த ஆட்டிடியூட் ஆஃப் கிராட்டிடியூடுங்கிறது உலகம் பல்வேறு விதமாக பயன்படுத்துது. ஆனால் நம்மளுக்கு ஏற்கனவே ஆண்டவர் வேதத்தில் கொடுத்துட்டார் இல்லையா? எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செலுத்துங்க. நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஆண்டவர் ஒவ்வொரு வசனங்களில் நம்மளுக்கு பிலிப்பியர் 4வது அதிகாரத்தில் ஆகட்டும், கொலோசியர் 4வது அதிகாரம் 1 தீமோத்தேயு எல்லாத்துலேயுமே நம்மளுடைய ஜெபங்கள் எப்போவுமே ஸ்தோத்திரத்தோடே கூட இருக்கட்டும் அப்படிங்கிறதுல சொல்லியிருக்காங்க. அதில் நம்மளுக்கு தேவ சமாதானம் கிடைக்கும். அந்த ஜெபம் முழுமையாக்கப்படும். அது நன்றியோடு அவரோட ப்ரைஸஸோடு அவரை புகழ்ந்து நம்ம சொல்லும்போது அவ்வளோக்கு அவ்வளோவான நன்மைகள் நம்ம பார்க்க முடியும். அந்த மாதிரியான நன்மைகள் நம்ம சுதந்திரிக்கிறதுக்கு அந்த ஸ்தோத்திரத்தை நம்ம செலுத்திக்கிட்டே இருக்கிறது நம்மளுக்கும் நம்மளை படைச்ச ஆண்டவரையும் மகிமைப்படுத்தும் போது அது எவ்வளவோ பெரிய அற்புதங்களை நம்மளை காண செய்யுங்கிறது நம்ம அதை சொல்லும் போது தான் நமக்கு அதை நம்ம ப்ராக்டிக்கலாக ஃபீல் பண்ண முடியும்.
அது மாத்திரம் இல்லை, நம்ம அவருடைய வந்து சமூகத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி, ஆண்டோடைய சமூகங்கிறது வந்து நம்ம சர்ச் போகிறது மாத்திரம் இல்லை, அவர் ஜெபிக்கிறதுக்காக நீங்கள் காலை வேலையில் உட்காரீங்களா, இல்லை எந்த வேலையில் அவர் ஜெபிக்கிறதுக்காக அவருடைய சமூகத்துக்கு வரீங்களா, அந்த வேலையில் வந்து நம்ம வந்து ஆரம்பிக்கும் போதே ஸ்தோத்திரத்தை ஆரம்பிக்கணும். ஏன்னா சங்கீதம் 100 வந்து தாவீது அழகாக சொல்கிறாரு, அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். அந்த மாதிரி நம்ம வந்து ஜெபத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே, அவர் சமூகத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே நம்ம மனம் முழுவதுமாக அவர் ஸ்தோத்திரிக்கக்கூடிய வந்து எல்லா ஒரு சிந்தைகளும் நமக்குள்ளார கடந்து வரணும். அதனால தான் அவர் சங்கீதம் 34 கூட சொல்கிறார், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். அவருக்கு வராத பிரச்சனையாங்க, அவரோட உயிருக்கு அநேக பேர் கண்ணியை வச்சுருந்தாங்க. அவர் எத்தனையோ பிரச்சனைகளை சந்திக்கும் போதும் அவர் ஸ்தோத்திரம் செலுத்துறது நேரத்துலேயே அப்போ அவர் தேவன், அவர் வந்து அவ்வளோ பிரியமாக இருந்தார் தாவீது மேலே. அந்த மாதிரியான ஸ்தோத்திரத்தை நீங்கள் செலுத்தும் போது எவ்வளோ பிரியமாக ஆண்டவர் உங்களையும் நடத்துவார். அது மாத்திரம் இல்லை, நம்மளுக்குள்ளார நமக்கு சில நேரங்களில் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும். அந்த பிரச்சனை வரும்போது நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருப்போம். எனக்கு கூட ஒரு வாட்டி அப்படி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்தபோது எனக்கு தெரிஞ்ச ஒரு மேம் சொல்லி கொடுத்தாங்க, ஸ்தோத்திர பலியை தொடர்ந்து குறிப்பிட்ட நாளுக்கு செலுத்திக்கிட்டே இரு, அதுக்கப்புறமா ஒரு பொருத்தனை வச்சு அதை நிறைவேற்றும் போது அது ஒரு பெரிய மாற்றம் உண்டாகணும். சங்கீதம் 50 அதை படிச்சிங்கன்னா அவங்களுக்கு தெரியும், நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிட, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஸோ தொடர்ந்து ஸ்தோத்திர பலி செலுத்தி நம்ம ஒரு காரியத்தை அவர் நோக்கி பார்த்து பொருத்தனைகளை செலுத்தும் போது அவர் நம்மளை அந்த பிரச்சனையிலேருந்தே விடுவிச்சிருவாருங்க. அதில் அதே அதிகாரத்தில் 23வது வசனம், ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான், தன் வழியை செவ்வாய்ப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன் என்று சொல்கிறார். ஸோ அந்த ரட்சிப்பே வந்து அந்த ஸ்தோத்திரத்தில் இருக்குது. நம்ம அதுக்கு நடுவில் இருக்கிற மையத்தில் இருக்கிற வந்து சில வசனங்களை படிச்சிங்கன்னா, நம்ம ஸ்தோத்திரம் செலுத்தாத போது நம்மளுடைய சகோதரனை குறித்து நம்ம தேவையில்லாத பேசுகிறதும் கப்படமான வார்த்தைகளை பிரயோகப்படுத்துகிறோமா நம்மளோட உதடுகள் வந்து இது பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கு பதிலாக நம்மளை ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணும்போது நம்ம வந்து எவ்வளோ மகிமையான காரியங்களை செய்கிறோம். ஸோ அந்த ஸ்தோத்திர பலியை நம்ம வந்து என்றைக்குமே எடுக்கிறதுல நம்ம ரொம்ப ஸ்திரமாக இருக்கணும். இன்னுமா சங்கீதம் 103 நம்ம ஜெபத்தை முடிக்கும்போது அவசரமாக நம்ம அதை சொல்லி முடிப்போமே, என்னது, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. இந்த வசனத்தை நம்ம அவசரமாக ஜெபத்தை சொல்லி முடிக்கிறதுக்காக சொல்லுவோம். ஆனால் இது ரொம்ப பவர்ஃபுல்லானதுங்க. உங்கள் ஆத்மாவுக்கு நீங்கள் நினைவுபடுத்துகிறீங்க, நீங்கள் ஒவ்வொரு வேலையிலையும் அவரை நினச்சி அவரை ப்ரைஸ் பண்ணு, அவர் உனக்கு பல உபகாரங்கள் பல அற்புதங்கள் செய்திருக்கார், அவரை நீ மறக்காமல் ப்ரைஸ் பண்ணுன்னு. அதனால தான் இதை உண்மையாக நிறைய பரிசுத்தவான்கள் வந்து ஸ்தோத்திரத்தை செலுத்தும் போது அவங்களுக்கு வந்து தூக்கத்துலையும் அவங்க முழுமையாக அந்த உறக்கத்தில் இருக்கும்போது கூட அவங்க ஆத்மா தேவனை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்தபடியான அந்த ஸ்தோத்திர பலிங்கிறது வந்து ஒரு வல்லமையுள்ள விஷயம். இதை அநேகர் வந்து சாதாரணமாக என்ன எல்லாத்துக்கும் நம்ம ஸ்தோத்திரம் சொல்லணும், எதை எடுத்தாலும் ஸ்தோத்திரம், ஈவன் நம்மளுக்கு வந்து சில நேரங்களில் வந்து சொல்லியிருக்காங்க அதுக்காக பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இது பண்ணுவீங்க. அந்த மாதிரி நீ பண்ண வேண்டாம். உண்மையாக உங்களுடைய ஆத்மாவோடு சேர்ந்த முழு மனதாக அவரை ஸ்தோத்திரம் பண்ணி பாருங்களேன், அநேக அற்புதங்களை நம்ம பார்க்க முடியும். இப்போது அந்த சிந்தனைக்காக நம்ம ஜெபம் பண்ணலாம். ஆண்டவரே, கர்த்தாவே, உமக்கே ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம்ப்பா. அப்பா, உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை நாங்கள் எந்த நேரமும் ஏறெடுக்க எங்களுக்கு வந்து எங்கள் நினைவுகளில் அப்பா அந்த துதிகளை சொல்லக்கூடிய அந்த வாஞ்சை எங்களுக்குள்ளார வைங்க தகப்பனே. தகப்பனே, ஆண்டவரே, எங்கள் ஆத்துமா எந்த நேரமும் உம்மை நோக்கி ஸ்தோத்திரத்து கொண்டு இருக்கணும் ராஜா. அப்பா, அநேக நேரங்களில் நாங்கள் இந்த உலக கவலைகளுக்குள்ளார போயிட்டு நாங்கள் வந்து உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்த மறந்துடுவோம். எங்களுடைய சின்ன மூளைக்கு அந்த பிரச்சனையை பத்திரமே சுற்றி வரக்கூடிய ஒரு சில நேரங்களில் வந்து அந்த மாதிரியே போயிடும் தகப்பனே. ஆனால் அப்படி அல்ல, எங்கள் தேவன் அப்பா சர்வத்தையும் சிருஷ்டித்த எங்கள் தேவன் அநேக காரியங்கள் எங்களுக்காக வச்சுருக்காரு. அவருடைய பிளான்ஸ் நாங்கள் அறியாது, எங்களால் கிரகிச்சு பார்க்க முடியாது. அதற்காக நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்தணும். எங்களுக்கு இருக்கிற கவுண்ட்லெஸ் பிளஸ்ஸிங்ஸை நினச்சி நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணணும், அவரை ப்ரைஸ் பண்ணணும். அதுக்காக எங்களுடைய உதடுகளை வந்து ஆயத்தப்படுத்துங்க ராஜா. நீர் வருகிற நாட்களில் உண்மை மகிமைப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம்னா எங்கள் முழு இருதயத்தோடு உங்களை
ஸ்தோத்திரம் பண்ணக்கூடிய விஷயங்கள் தான் தகப்பனே. அப்படி நாங்கள் எந்த நேரமும் உண்மை ஸ்தோத்தரிக்கக்கூடிய ஒரு நல்ல இருதயத்தை எங்களுக்கு கொடுங்க, நல்ல உதடுகள் எங்களுக்கு கொடுங்க ராஜா. அப்படி நீர் எங்களை நடத்த போகிற கிருபைக்காய் நன்றி. எல்லா துதி கன மகிமையாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன் ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென்.